பார்க்க போகிறோன்னு ஆர்வமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு எடிட்டிங் ஆப் தான். ஆமாம், நான் எடிட் பண்ணுற ஒரு ஆப்பை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே, ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் வீடியோ குரு அப்படின்னு அடிச்சிங்கன்னா இப்படி ஃபஸ்ட்டு ஒரு ஆப் வரும், வீடியோ எடிட்டர் ஃபார் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். இதை விட கைண்ட் மாஸ்டர் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, வாட்டர் மார்க் வந்து இதில் கிடையாது. ஓப்பன் பண்ணுறேன், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் டிராஃப்ட் ஏதாவது சேவ் பண்ணிங்கன்னா இப்படி வரும். சரியா, நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு ஐக்கான் இருக்குது. அப்புறம் செட்டிங்ஸ் நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அப்புறம் ப்ரீமியம் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இந்த நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த அப்புறமா வந்து உங்களுக்கு ஏதாவது ஆப் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா இல்லைங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காமிக்கிறேன். இதை வந்து இந்த ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணணும். கொடுத்தீங்களா, இதுதான் எடிட்டிங் ஆப்ஷனில் வந்துட்டோம். இதில் வந்து நான் இப்படி எடிட் பண்ணுவேன்னா, இப்போ தேவையில்லாமல் தோணு பேசியிருப்பேன் நிறைய, அது எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணுவேன். ஓகே, பேக்ரவுண்ட் வேணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம், எவ்வளோ லென்த்துக்கு வேணும்னாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, யூடியூபுக்கு, ஃபேஸ்புக் சைஸுக்கு, ட்விட்டரில் பார்க்குற மாதிரி 3.4 3.2 இப்படி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அது இருக்கும். நான் நோ ஃப்ரேம் கொடுக்குறேன், எனக்கு வேண்டாம். அதனால் ஆட் ஆடியோ அப்படிங்கிற போது சவுண்ட் வந்து இதில் ஒரு இது என்ன அப்படின்னா, இதில் ஒரு வீடியோ சைடில் இங்கே நிறைய வீடியோ இருக்குது அப்படின்னா மை மியூசிக்கில் போய்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஒரு வீடியோ உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்க வீடியோ வந்து நீங்கள் இதில் கொடுத்துட்டா போதும், அதுலேருந்து அது வந்து ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துரும். ஓகே, அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லணும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இங்கே பாப்புலரான சாங்ஸ் இருக்குது, இதுக்குள்ளேயே பாப்புலரான சாங்ஸ் இருக்குது. ஃபேவரட்டான சாங்ஸ் வந்து நீங்கள் ஃபேவரட் லிஸ்ட்டில் போட்டிங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் லைக் எப்படி கொடுப்பீங்களோ அதே மாதிரி இதில் வந்து ஒரு ஃபேவரட்டுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேனே, பார்த்தீங்களா, இந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் போட்டிங்கன்னா ஃபேவரட்டில் வந்துடும். ஓகே, ஆட் டு ஃபேவரட் மியூசிக் அப்படின்னு கொடுத்தா கேன்சல் ஃபேவரட் அப்படின்னு வந்துடும். யூஸ்ன்னு கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி நீங்கள் இதில் மூணு விதமான ஒரு 3க்கு மேலே போனோம்னா ப்ரீமியம் வந்துடும். 3 எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ வந்து 3 வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் எஃபெக்ட் ஏதாவது வேணும்னா நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக நம்ம ப்ளே பண்ணி பார்த்தது ஏரோப்ளைன், அனிமல்ஸு, கை தட்டுற மாதிரி, பீப் சவுண்டு, பேட் சவுண்டு, பெல் சவுண்டு, கார்ட்டூன் சவுண்டு, சில்ட்ரன் சவுண்ட், ஃப்ளாட்டு, இப்படி நிறைய இன்செக்ட்டுக்கான சவுண்டு, வெப்பன் சவுண்டு, இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. சிரிக்கிறது, இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ரெக்கார்டுங்கிற ஆப்ஷனை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெக்கார்டே பண்ணலாம். இதுலேயே அது ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். நான் காமிக்கிறேனே, ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதையே நீங்கள் வந்து இது இப்படி கிளிக் கொடுத்து அதில் ட்ரிம் பண்ணிக்கலாம். வால்யூம் வந்து கம்மி பண்ணிக்கலாம், கூட்டலாம். ஃபேடு வந்து இன்னும் அவுட்டாக அது கரெக்டாக போட்டுக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், தனியாக பிரிச்சிக்கலாம். ஓகே, டிலீட் பண்ணிக்கலாம். மார்க்கர் இருக்குது, இங்கெல்லாம் மார்க் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். அப்படி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, அப்புறம் இதில் வந்து என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு இடத்த ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா கூட அதை வந்து நீங்கள் இப்போ இப்படி நான் இது வந்து சும்மா ஸ்ப்ளிட் பண்ணுறேன், டிலீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். டிலீட் பண்ணால் கூட இங்கே டிலீட் பண்ணதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா இப்படியே நீக்கும்போது அது தானே வந்துடும். ஓகேயா, அப்படி. ஓகே, அப்புறம் மியூசிக் டெஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் நீங்கள் இதுலேருந்து ஆட் பண்ணிக்கலாம், மேலேயோ கீழேயோ எங்கே வேணாலும் நீங்கள் வச்சு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, கிஃப்ட்டு, ஸ்டிக்கர்ஸ், டெஸ்ட், எமோஜி, அதுலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். எமோஜி வந்து நம்ம நீங்கள் சும்மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி. ஓகே, ஸ்டிக்கர் வந்து நீங்கள் ஏதாவது இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து ஏதாவது ஃபோட்டோ வந்து உங்கள் ஸ்டிக்கராக வச்சுக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதை கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது தேவையான லெவலுக்கு வந்துடும். ரொம்ப ஹார்ட்னா ரொம்ப லோ. ஓகேயா, நமக்கு இப்போ தேவையில்ல, இது பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன கலரில் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி நிறைய கலர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சில இது வந்து ப்ரீமியமாக இருக்குது. ப்ரீமியம் ஓகே, இதில் வந்து கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க இருக்குது. ராம் வந்து டிண்ட்டு, சேச்சுரேஷன், ஹைலைட்டு, கலரு, என்ன கலர் கொடுக்கணுமோ அப்படியும் இருக்குது. ஓகே, ஷேடோ இருக்குது. உங்களுக்கு சைடில் ஏதாவது கலர் தெரியணுன்னாலும் அமௌண்ட் வந்து கூட்டி நீங்கள் அந்த கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ரிமூவ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அப்புறம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது இருக்குது. 100x ஸ்பீட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம், இது நமக்கு தேவையில்லை. ஓகே, அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. க்ராப் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு இப்போது இதுலேருந்து இவ்வளோ போதும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ போதும்னா இப்படி வச்சு நீங்கள் க்ராப் பண்ணி அங்கேருந்து பார்த்துக்கலாம். நம்ம இங்கேருந்து தானே க்ராப் பண்ணி நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம். ஓகே, அப்புறம் ரொட்டேட்டிவ் வால்யூம் ஆப்ஷன், அதே மாதிரி ஃப்ளிப் ஆப்ஷன் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே இந்த ஒரு ஆரோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்து உங்களுக்கு வந்து அதுவே வந்து ஒரு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம். அதுக்கு கீழே எடுத்தால் ஒன்றும் இல்லை, அதுக்கு மேலே எடுத்தால் அது சொல்லும் பாருங்கள், ரெசல்யூஷன் ஹையர் தேன் ஒரிஜினல் வீடியோ மே நாட் பெர்ஃபார்ம் வெல், நல்லா பெர்ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது குளறுபடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஓகே, லோ குவாலிட்டி எடுத்துக்கலாம், மீடியம் குவாலிட்டி எடுத்துக்கலாம், ஹை குவாலிட்டின்னு இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்கள் குவாலிட்டி வந்து அமையும். ஓகே, எப்படி நீங்கள் வந்து இதை வந்து கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இதை தெரியப்படுத்துங்க. உங்களோட கமெண்ட்டை எனக்கு தெரிவிங்க. அது பாசிட்டிவாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கட்டும், நான் அதை ஏற்றுப்பேன்.